Hi friends, welcome to Nisha's Food Hut Tamil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ஸ்டண்ட்டான தோசை ரெசிபி. அது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. இது கூட நம்ம மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவு தயிர் சேர்க்குறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ தண்ணி நான் சேர்க்குறேங்க. 1 கப் அரிசி மாவுக்கு நான் 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் தயிர் சேர்க்கலைன்னா 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஸ்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி இல்லாமல் மாவு கலந்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவோட பதம் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது தான் நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும். இப்போது இந்த மாவை நம்ம ஒரு 20 நிமிஷம் மூடி வச்சு வைக்க போகிறோம். 20 நிமிஷம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற அரிசி மாவு ரவை எல்லாமே நல்லா ஊறிஇருக்குங்கிறதுனால நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் தோசை ஊற்றும் போதும் நல்லா கலந்து விட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தோசை சுடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இஞ்சி 1 இன்ச் அளவு சேர்க்குறேன். பச்சை மிளகாய் 1 நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் 1 சின்ன சைஸ் சேர்த்துருக்கேன். ஒரு துருவிய கேரட் சேர்க்குறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இலை நம்மளுக்கு எவ்வளோ பிரியமோ அவ்வளோ சேர்த்துக்கலாங்க. இந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும்போது அதுக்கு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். அதுக்காக இது எல்லாமே நான் சேர்க்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி. தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். நல்ல சூடில் இருக்குங்க, ஹை ஃப்ளேமில். இந்த மாதிரி நல்ல ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது தோசை ஊற்றுனீங்கன்னா தான் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி சைட்லேருந்து ஊற்றிட்டு அப்புறம் நடுவில் ஃபில் பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை ஊற்றணுங்க. நல்லா கல் காஞ்சிருந்தால் தான் இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வரும். நம்மளுக்கு மேலே இருக்கிற மாவு நல்லா வேகணும். நம்ம மேலே இருக்க மாவு வெந்தக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா மேலே மாவெல்லாம் வெந்தாச்சு. இப்போ நம்ம சைட் வைஸ்லாம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு அப்புறம் நடுவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி வேக விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் இழுத்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வந்திருக்கு நம்ம தோசைக்கு. அதை திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்து தோசையோட கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். அதை ஒரு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா நம்மளோட இன்ஸ்டண்ட்டான அரிசி மாவு தோசை ரெடி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இதில் நம்ம காரம் எதுவுமே சேர்க்கலை, எல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இது கூட தக்காளி சட்னி நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ் இந்த மாதிரியான இன்ஸ்டன்ட் தோசைக்கு. நீங்கள் நம்மளுக்கு வேணும்னா தேங்காய் சட்னி, புதினா சட்னி, எந்த வெரைட்டி ஆஃப் சட்னியும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய ரீசன்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலியமாக கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான ரெசிபி ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நன்றி.